எகெயின் மார்னிங் ஒரு சன்ரைஸ் ரைடு. நேற்று லாங் ரைட்னால இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட் ரைட் தான். ஸோ போகிறப்பயே வந்து நம்ம கிஷோர் ஹாக்கி கோச் அவரை மீட் பண்ணிட்டு கருப்பட்டி காஃபியில் காஃபி குடிச்சிட்டு தான் ரைட் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறனால தேனி கமாவர் காலேஜில் தான் இங்கே தேனியில் வந்து ஓட் கவுண்டிங் நடக்குது. ஸோ அதனால அங்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சரி குடுவிலார்பட்டி வரையும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற பிளான் தான். போகிறப்பயே வந்து பயங்கர கூட்டம், இன்னைக்கு பயங்கர ரஷ்ஷாக இருந்தது அந்த ரோடு ஃபுல்லாகவேவும். கார் பஸ் எதுவும் அங்கிட்டு போகிற மாதிரி இல்லை, கார் எல்லாமே பொலிட்டீஷியன்ஸ் கார் மட்டும்தான் இருந்தது அங்கிட்டு ஃபுல்லாகவேவும். ஸோ பைக்கு சைக்கிள் மட்டும்தான் போக முடிஞ்சதுனால அங்கங்கே போயிட்டு காலேஜ் வரையும் போக முடியல, அதனால பாதியிலேயே அப்படியே ரிட்டர்ன் ஆயிட்டேன் இன்னைக்கு. ஒரே ரொம்ப பரபரப்பாக தான் இருந்துச்சு இன்னைக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே. நிறைய காரு நிறைய வேனு. ஸோ கொஞ்சம் ஓவர் டிராஃபிக்னால அப்படியே அங்கேருந்து ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிட்டேன் திருப்பி. வர்றப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா 8 o'clock தான் ரிசல்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் டைம் இருக்குது நமக்கு ரைடுக்கு. கொஞ்சம் அங்கே இங்கே போகலாம் அப்படிங்கிறனால வைகை டேம் வழியாக ரிட்டர்ன் ஆயிடலான்னு அந்த சைடு கிளம்பிட்டேன். ஸோ டோட்டலாக ஒரு 40 கிலோமீட்டர் இன்னைக்கான ரைடு வரும். கொண்டு போன தண்ணி எல்லாமே காலி கம்ப்ளீட்டாக. எலக்ட்ரோலைட்ஸ் எதுவுமே இல்லை, ஜெல் எதுவுமே இல்லை. ஸோ அதனால ரைடு முடிச்சுட்டு இளநீ குடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு 2 to 3 இளநீ இன்னைக்கு ஃபுல்லாக குடிச்சிட்டேன். ஸோ என்னோட ஃபேவரேட் இளநீ கடை இங்கே ஆண்டிப்பட்டியில். அதோட இன்னைக்கான ரைடையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு.